Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் செங்கை வாசி vlogs. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு vlog வீடியோ நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை அரும்பாக்கத்தில் நடந்த ஐயப்பன் பூஜையை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வேறு லெவலில் இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ உங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் பூஜை முடிஞ்சா நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி சபரிமலைக்கு போயிட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ண போகிறீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் பஜனை பாடல் மட்டும் இல்லாமல் திருவிளக்கு பூஜையும் சேர்த்து கவர் பண்ண போகிறோங்க. வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் தானே கேட்குறீங்க. சென்னை அரும்பாக்கத்தில் இருக்க திருக்குமரபுரம் அப்படின்னு ஏரியாவில் தாங்க இருக்கோம். இன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 16ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜைங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 16வது வருஷம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த வீடியோ நமக்காக காத்துட்ருக்கு. ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஐயப்ப பக்த ஜனசபா இவர்கள் திருக்குமரபுரம் அரும்பாக்கம் சென்னை 108 பகுதியில் கடந்த 15 வருடங்களாக திரு லோகு குருசாமி அவர்கள் தலைமையில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வந்தது. தற்போது 16வது ஆண்டு திருவிழா நடைபெற உள்ளது. காலையிலிருந்து கணபதி ஹோமம், வியாழக்கிழமையன்று பந்தக்கால் நடைபெற்றது. காலை 6 மணி அளவில் கணபதி ஹோமம் நடைபெற்றது. 7 மணி அளவில் இளங்காளி அம்மன் கோயிலில் சிறப்பு அபிஷேகம், தற்போது அம்பலம் பதித்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மதியம் 1 மணி அளவில் அன்னதானம். மாலை 6 மணி அளவில் MMDA முத்துமாரியம்மன் கோயிலில் இருந்து திருவிளக்கு ஊர்வலமாக கொண்டு வந்து அம்பலத்தில் அருகில் வந்து அனைவரும் கலந்திருந்து பூஜை செய்கிறோம். இரவு 9 மணி அளவில் பஜனை பாடல்கள் நடைபெறும். இது போன்று வருடா வருடம் நல்ல முறையில் சிறப்பாக மாலையிட்ட சுவாமிமார்கள் அன்றி அனைத்து மக்களும், எல்லா பகுதி வாழ் மக்களும் ஒற்றுமையாக இருந்து இப்பூஜையினை நடத்தி வருகின்றோம். இது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. இனிவரும் காலங்களிலும் இது போன்று நடைபெற வேண்டும் என்று ஸ்ரீ ஐயப்பனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். ஸோ சுவாமி சரணம். நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா அண்ணாநகரில் இருக்கக்கூடிய அரும்பாக்கன்ற பகுதியில் நம்ம கடந்த 15 வருஷமாக விளக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த விளக்கு பூஜை இங்கே இருக்க இளைஞரால் திருக்குமரபுரம்ன்ற பகுதியில் மிக சிறப்பான முறை நடைபெற்று வந்துகிட்டு இருக்குது. இதை பூஜை பார்த்திங்கன்னா 16வது வருஷம். இந்த பூஜையை நடத்தி கொடுக்குற இந்த இளைஞர்களுக்கும் இவர் தான் எங்களுடைய குருசாமி. அவர் பேர் மிஸ்டர் லோகு. இவர் தான் எங்களை வழி நடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி இன்னொரு 6-7 பேர் கே கிருஷ்ணமூர்த்தி, வண்ணார்பேட்டை ராஜேந்திரன், பாஸ்கர், ராஜேந்திரன், மறைந்த திருநகர் சுரேஷ். ஸோ இந்த மாதிரி நிறைய குருசாமிங்க தலைமையில் ஆரம்பித்து 16 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். இப்போ ரொம்ப விமர்சையான முறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பொதுமக்களும் நல்ல ஒத்துழைப்பு தராங்க. அதுக்கு மிக மனமார்ந்த நன்றி. இந்த பூஜையை பற்றி ரொம்ப வருஷமாக சபரிமலைக்கு போயிட்டுருக்க எங்களுடைய குருசாமி திரு லோகு அவர்கள் சொல்லுவார். 14 வருஷமாக இந்த பகுதியில் ஹரிஹரசுதன் ஆண்ட சின்ன ஐயப்பன் சார்பில் ரொம்ப விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த விழாக்காக கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே அந்த பகுதியில் நல்லா சிறப்பாக எங்களை ஒத்துழைப்பு கொடுத்து அனைவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சு. சாமி சரணம், சாமியை சரணம். நாங்கள் இந்த ஏரியாவில் ஒரு 16 வருஷமாக, இது 16 வருஷமாக இந்த பூஜையை பண்ணிகிட்ருக்கோம். முதல் வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு பொருள் உதவியும் நிதி உதவியும் கொடுத்து உதவுற அத்துணை பொதுமக்களுக்கும், இளைஞர்களுக்கும், மாலையிட்ட நண்பர்களுக்கும், எங்கள் ஏரியாவில் இருக்கிற எங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற குருசாமிகள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறோம். என் பேர் நந்தகுமார். க்ஷேத்திரகலான்னு சொல்லிட்டு சென்னையில் இந்த ஐயப்ப விளக்கு பூஜை எல்லாம் பண்ணுறதுக்கு கேரளாவுன்னு கிட்டத்தட்ட ஒரு 70 பேரை கூப்பிட்டு வந்திருக்கு. ஒரு 25 வருஷமாக இந்த மாதிரி சென்னையில் ஐயப்ப விளக்கு பூஜை எல்லாம் பண்ணிகிட்ருக்கு. இந்த முறைப்படி ஐயப்ப விளக்கு பூஜைக்கு இந்த வாழை மரத்தில் அம்பலம் கட்டி ஐயப்பൻ്റെ படம் அம்பலத்தில் பிரதிஷ்டை பண்ணி
இது ஒரு இன்றைக்கி பூஜை இருந்தால் நேற்று இருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ஒரு நாள் முன்னாடியே இந்த வாழை மரத்தில் அம்பலம் கட்டுறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இது ஒரு இப்போ நிறைய பேர் இந்த பஞ்சவாத்தியம் செண்டமேளம் இதெல்லாம் வச்சு ஊர்வலம் மாதிரி விளக்கு பூஜை பண்ணுறதுக்காக ஒரு 70 பேருக்கிட்ட கேரளாவுன்னு கூப்பிட்டு வந்து இங்கே தங்க வச்சு இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இந்த கார்த்திகா மார்கழி இந்த நவம்பர் 17 கார்த்திகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த டைமில் ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே தங்க வச்சு இதே மாதிரி ஒரு இடத்துல சென்னையில் ஒரு இடத்துல விளக்கு பூஜை பண்ணிகிட்ருக்கு. அது காலையில் நின்று காலையில் ஸ்டார்ட் பண்ணால் நாளை வெளிக்காலை தான் அந்த நிகழ்ச்சி எல்லாம் முடியும். ஒரு இடத்துல சில இடத்துல இன்றைக்கி காலையில் ஸ்டார்ட் பண்ணி நாளை வெளிக்காலை முடியும். சில இடத்துல காலையில் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் பண்ண மாதிரி அப்படி இருக்குது. காலையில் கணபதி ஹோமத்தோடு ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா மத்தியானம் அன்னதான பிரபுன்னு என்ன ஐயப்பனே சொல்கிறது அன்னதான பிரபு. அது மத்தியானம் அன்னதானம் பயங்கரமாக நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 மணி 5 மணிக்கு இந்த வெளிச்சப்பாடெல்லாம் சேர்ந்த ஊர்வலம் இந்த லேடிஸு தட்டெல்லாம் எடுத்து விளக்கெடுத்து ஊர்வலம் பண்ணும். ஊர்வலம் கூட வெளிச்சப்பாடு இருக்கும். வெளிச்சப்பாடுன்னு சொன்னால் ஐயப்பன் அம்மா மாளிகைப்புறத்தம்மா இதெல்லாம் அப்படியே வாழெல்லாம் எடுத்து ஆடி வருது தான் இந்த வெளிச்சப்பாடு. இந்த வெளிச்சப்பாடெல்லாம் சேர்ந்து பஞ்சவாத்தியம் செண்டமேளம் உடுக்கை பாட்டு இதெல்லாம் சேர்ந்து தான் ஊர்வலம் பண்ணும். அந்த ஊர்வலம் பண்ணி வந்ததுக்கப்புறம் கோவிலுக்கிட்ட தாயம்பக வாசிப்போம். தாயம்பகைக்கு அப்புறம் பால்கிண்டி ஊர்வலம் சொல்லுவோம். பால்கிண்டி ஊர்வலம் வந்து அதுக்கப்புறம் வந்து அது அம்மன் ஊர்வலம் தான். அது பக்கத்தில் ஒரு கோவில் நைட்டு தான் ஊர்வலம். அதுக்கப்புறம் ஐயப்பன் ஜனனம் பாட்டு பால்கிண்டிக்கு முன்னாடியே தான் ஜனனம். தாயம்பகைக்கு அப்புறம் ஐயப்பன் உடுக்குப்பாட்டு ஜனனம் பாடும். ஐயப்பன் எப்படி பிறந்தது எப்படி இந்த இதெல்லாம் சேர்த்து ஐயப்பன் உடுக்குப்பாட்டில் அந்த இதெல்லாம் பாடுவேன். அப்படியே இந்த ஐயப்பன் பிறந்த கதை ஃபுல்லாக இந்த உடுக்குப்பாட்டில் அது நைட்டு 12 மணிக்கு தான் அந்த உடுக்குப்பாட்டு ஜனனம் பாடும். அந்த ஜனனம் பாடுற டைப்பில் எல்லா பக்தர்களும் ஐயப்ப பக்தன்மாரெல்லாம் கற்பூரம் ஏற்றி ஐயப்பனை சரணகோஷம் பண்ணி சரணகோஷ பிரியன்ற இது நல்லா சரணம் கோஷம் பண்ணி 12 மணி 12:30 மணிக்கே அந்த உடுக்குப்பாட்டு ஜனனம் பாடும்போது எல்லா பக்தர்களும் பயங்கரமாக சரணம் பண்ணி இந்த மாதிரி தான் அந்த நிகழ்ச்சி பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் அம்மன் ஊர்வலம் முடித்ததுக்கப்புறம் ஐயப்பன் வாவர் வெட்டு இந்த ஐயப்பனும் வாவரும் சேர்ந்து அந்த சண்டை எல்லாம் பண்ணி 2 பேரும் கை கோர்த்து ஒன்றாகணும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதுதான் கடைசி. அதுக்கு இடையில் ஒரு திருவீழ்ச்சியில் இருக்குது. அந்த பந்தம் எடுத்துகிட்டு ஐயப்பன் அந்த வெளிச்சப்பாடு மேலே ஒழியும் அந்த பந்த உச்சியில் இருக்குது. இந்த மாதிரி வெளிகாலை 4 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் நிகழ்ச்சி இருக்குது. கடைசியாக இந்த நிகழ்ச்சி ஐயப்பனும் வாவரும் தான். இந்த மாதிரி சென்னையில் எல்லா இடத்துலையுமே இந்த விளக்கு பூஜை அந்த டைமில் கேரளாவிலும் இருக்குது சென்னையிலும் இருக்குது. சென்னையில் ഞാൻ கிட்டத்தட்ட 25 வருஷமாக சென்னையில் பண்ணிகிட்ருக்கேன். க்ஷேத்திரகலான்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு ഞാൻ முதல்ல சென்னையில் இந்த மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலில் வேலை செய்திருந்த அங்கேயுள்ள ஸ்டாஃபு தான். அங்கேருந்து அப்புறமா அந்த விளக்கு பூஜை எல்லாம் பண்ணி இப்போ வெளியே எல்லாம் இவ்வளோ ஆளுகளெல்லாம் கூப்பிட்டு வந்து கேரளா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சென்னையில் செண்டமேளம் பஞ்சவாத்தியம் இந்த மாதிரி விளக்கு பூஜை எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. சென்னையில் நிறைய கோவிலில் எல்லா கோவிலுமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்கேன். கோவிலுக்காகவும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு இடத்துல குருசாமி மாதிரி இருக்குது அவங்க இடத்துலையும் பண்ணிகிட்ருக்கு. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். ஐயப்பனால் எல்லா இடத்துலையும் பக்தர்களை கூப்பிட்டு அந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்கேன். சாமி சரணம். ஐயப்பன் விரதத்துக்கு என்ன வச்சாங்க? இந்த 48 நாள் செருப்பு போடக்கூடாது. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. நிறைய பேர் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. அது எப்படி சார் குத்தினா மெத்தை ஆயிடுமா? இது வாதத்துக்கு கேட்கறது. சபரிமலையில் நானும் 100 வாட்டிக்கு மேலே போயிருக்கேன். இது வரைக்கும் என்ன ஒரு கல் ஒரு முள் குத்தினதில்லை. அவ்வளோ இருக்கு. ஆனால் நம்ம கல்லு முள்ளு மேலே தான் நடக்கிறோம். ஆனால் நம்மளை குத்தினதில்லை. ஏன் குத்தினதில்லை அப்படின்னா
இந்த 42 தான் இந்த ரோட்டில் நடந்து பழகிடணும். நீ டெய்லி ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சா உன் பாதம் பழகிடும். இதை பெரியவங்க வச்சாங்க. அப்போ டெய்லி கோயிலுக்கு போகும்போது நீ செருப்பை வெளியில் கழிட்டு தான் போயாகணும். அப்போ உள்ளே போவேன். இந்த கருங்கல்ல நடக்கும்பொழுது உன் கால் பழகி உன் கால் மூலமாக வர வியாதிகள், கால் சிஸ்டம் ஒழுங்காக இருக்கும், நடக்கிறது ஒழுங்காக இருக்கும். எந்த காலத்திலும் உனக்கு இந்த முட்டி வலி வராது. அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து எழுந்திருக்க முடியல சார், நின்னா உட்கார முடியல, இந்த பிரச்சனை வரவே வராது. ஓம் சுவாமியே என் குருநாதரே. மதலையாளும் மங்காளி அவ சுடலையாடி வராளா, மதலையாடும் மங்காளி அவ சுடலையாடி வராளா. அந்த போட வக்கச்சி மங்களம்மா சிங்காரம்மா வையாரம்மா நடன தண்டு அங்காளம்மா வராளா, அங்காளம்மா வராளா, அங்காளம்மா வராளா, அங்காளம்மா வராளா. நடலையாளும் மங்காளி அவ சுடலையாடி வராளா, நடலையாடும் மங்காளி அவ சுடலையாடி வராளா. பூவாலை கரகம் எடுத்து பூங்காவன எல்லைக்குள்ளே, பூவாலை கரகம் எடுத்து பூங்காவன எல்லைக்குள்ளே. அங்காளம்மா வராளா, அங்காளம்மா வராளா, அங்காளம்மா வராளா, அங்காளம்மா வராளா. நடலையாளும் மங்காளி அவ சுடலையாடி வராளா, நடலையாடும் மங்காளி அவ சுடலையாடி வராளா. அண்டம் நடுங்கிடவே அங்கம் எல்லாம் குலுங்கிடவே, அண்டம் நடுங்கிடவே அங்கம் எல்லாம் குலுங்கிடவே. அங்காளம்மா வரலா, ஆடியே வரலா, இளவாடு வல்லையவள் ஆடியே வரலா. பட்டாக பல பழக்க பட்டாக பல பழக்க பாத கொலுத்து பச்சையம்மா வரலா, பச்சையம்மா வரலா, பச்சையம்மா வரலா, பச்சையம்மா வரலா. அகிலவாடு வல்லையவள் ஆடியே வரலா, அகிலவாடு வல்லையவள் ஆடியே வரலா. உமிழ்ந்து வேலையிலே குலகுலமாய் ஆடி, உமிழ்ந்து வேலையிலே வரலா, குழுந்தியம்மா வரலா, குழுந்தியம்மா வரலா. அகிலவாடு வல்லையவள் ஆடியே வரலா, அகிலவாடு வல்லையவள் ஆடியே வரலா. வரலா வாடியம்மா, அகிலவாடு வல்லையவள் ஆடியே வரலா, அகிலவாடு வல்லையவள் ஆடியே வரலா. எல்லையம்மா வரலா, எல்லையம்மா வரலா, எல்லையம்மா வரலா, எல்லையம்மா வரலா. அகிலவாடு வல்லையவள் ஆடியே வரலா. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை கடந்த 16 வருஷமாக நடக்குது. இது 16வது வருஷம் மிக சிறப்பாக நடக்குது. இந்த ஐயப்பர் பக்தர் இளைஞர்கள் ஒன்று கூடி நடத்துகிற இந்த பூஜை மிக சிறப்பாக உள்ளது. நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாகவும் உள்ளது. திருக்குமரபுரம், அரும்பாக்கம், சென்னை. டிவியில் வந்துடும், சன் டிவியில் வருவீங்க. தெரியும், அதெல்லாம் தெரியும். நயன்தாராக்கு உங்களுக்கும் போட்டி வந்துடும். அப்புறம் நீயே சொல்லலாமா? இந்த பாருங்க, கேமரா பின்னாடியே வருது பாருங்க.
மாயவன் சோதரி வல்லாளனை கொன்ற வல்லவி சூடாதரி உமாதேவி சுடலைகளில் நடமாடும் தண்டி வாராகி மந்திரரூபி பூதநாயகி சகல வேதநாயகி பரவும் போற்றும் அங்காள ரூபி शंकर शिव शंभो धीरे वैकदप्पो शिव शिव शंभो काल कालने कामनादने काशिनादने शिव शंभो कैलासवास कैलासंभो गंगाधरने शिव शंभो ஈகாந்தம் கமலநயனம் யோகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணு தலைமையில சுமந்திருப்பேன் சாமி மணிகண்டா மிஞ்ச ஒரு தெய்வம் உண்டா இருமுடியா நீ இருந்தா
அம்பிகை திருமுடிய சுமந்த புட்டே வந்தோம் ஐயா அறுபடை வீடு சென்று கந்தனையே வேண்டாய் அறுபடை வீடு சென்று கந்தனையே வேண்டாய் யாத்திரையாய் நடந்தே வந்தோம் ஐயா நாங்கள் யாத்திரையாய் நடந்தே வந்தோம் ஐயா குருவாயூர் கோயில் முதல் கன்னியாகுமரி வரை தரிசனமே செய்துகிட்டு வந்தோம் ஐயா குருவாயூர் கோயில் முதல் கன்னியாகுமரி வரை தரிசனமே செய்துகிட்டு வந்தோம் ஐயா எரிமேலி பேட்டை துள்ளி வாவரையே வேண்டிக்கிட்டு பேருந்தோட்டில் பொறி போட்டு வந்தோம் ஐயா நாங்கள் பேரும் போட்டு பொறி போட்டு வந்தோம் ஐயா கால கட்டி அஞ்சல் வந்து எழுதாமலை ஏறிக்கிட்டு கரிமலையின் உச்சிக்கே வந்தோம் ஐயா நாங்கள் கரிமலையின் உச்சியிலே சுவாமி சரணம் ஐயன் சரணம் ஐயப்ப சரணம் சரணம் பொன்னையப்பா நான்காம் திருப்படி சரணம் பொன்னையப்பா என்னையேன பொன்னையப்பா சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா சுவாமி சரணம் ஐயன் சரணம் ஐயப்ப சரணம் சரணம் பொன்னையப்பா ஐந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா என்னையேன பொன்னையப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா சுவாமி சரணம் ஐயன் சரணம் ஐயப்ப
சுவாமியே சரணமையப்பா. சாமி இப்போ உபயதாரர்கள் கொஞ்சம் பேர் படிக்கிறேன், அவங்க கொஞ்சம் தயாராக முன்னாடி வந்துடுங்க சரிங்களா? ஏன்னா கடந்த 14 வருஷமாக எல்லாருமே இங்கே இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு சின்ன அவங்க ஒரு கௌரவம் மாதிரி தான் இது. நான் பேர் சொல்கிறேன், அவங்க எங்கே இருந்தாலும் கொஞ்சம் உடனே வருமானு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்குள்ளே அந்த பூஜை முடிஞ்சிடும். திரு வெங்கடேசன் அவர்கள் சத்யா நகர் கணபதி ஹோமம் 16 வருஷமாக நமக்கு உபயோகம் பண்ணிட்டு இருக்காரு. திரு வெங்கடேசன் அவர்கள் கொஞ்சம் எங்கே இருந்தாலும் பூஜை நடக்கிற இடத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக திரு மாரிய சர்க்குணம் அவர்கள் கொஞ்சம் முன்னாடி வந்து நின்றுங்க. ஏன்னா கூட்டத்துக்கு நம்ம அதனால பேர் சொல்லிடுறேன். எங்கேயாவது பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ தேடுறது கஷ்டமாக போயிடும். உயர் திரு மாரியப்பன் சர்க்குணம் அவர்கள் வாழை மரம் 45 உபயம் வழங்குற வெங்கடேசன் மல்லிகா ஐயப்பன் தாங்க இருக்கீங்களா? கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. சுமங்கலி செட்டு ஸ்ரீராம் ஏஜென்சி திருமுல்லைவாடி, அசோக் குமார் பாரதி பருத்திப்பட்டு, லாவண்யா சுதர்சன் எம்எம்டி காலனி, ஸ்ரீகாஸ் புட்சோன் திருக்குமரபுரம், திரு வினோத்குமார் சுகன்யா மாலை 15-14 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஊர்வல ஏற்பாடு அஸ்விதா கவிதா திருக்குமரபுரம். உயர் திரு ராஜி குடும்பத்தினர் அன்னதானத்துக்கு தேவையான மல்லிகை சாப்பிடுங்கள் அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. நோட்டீஸ் யாத்ரா ஒரு டின்னு விளக்கு எண்ணெய் கார்த்திக் ஜெயந்தி சத்யநகர் சதீஷ் ஹட் அன்னதானத்துக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் நைட்டு பிரசாத் வாழைத்தார் முருகானந்தம் கோயம்பேடு அவர்கள், ஜீவானந்தம் சுப்ரா பிளாட்ஸ் சிவகங்கை சார்ந்த சக்தி மாலை ஊர்வலத்துக்கு 5 உதவியாளர் வந்து ஐயனார் சூளைமேடு. ஊர் ஏற்பாடு பரணி ஸ்ரீ ராக்கி விநாயகபுரம் எஸ் ஜெயக்குமார் பாக்குமட்டை ராஜா இ எல்லம்மா விநாயகபுரம் அரிசி உதவிருக்காங்க. பொங்கராஜா உபயம் ஒரு டின்னு எண்ணெய் கொடுத்துருக்காங்க. பாலாஜி என்டர்பிரைசஸ் திரு அன்பு அவர்கள் அன்னதானத்துக்கு அரிசி போனா மாமி தேங்காய் சிவகுமார் வழங்கியிருக்காரு. வரதன் நிர்மலா சத்யாநகர் ஆவின் எண்ணெய் 200 கிராம். ஸோ இப்போ இது என்னன்னா ஒரு சில பேர் விட்டுருக்கலாம், கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டு வந்து நோட்டீஸில் வந்துடும். இப்போ பேர் சொன்ன எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வரதுக்கு ரெடியாக இருந்துருங்க சரிங்களா? அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மரியாதை பண்ணிடுவோம்.
துள்ளனோ குருசாமி துள்ளனோ